எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம். இளையோர் கூட்டம் தலைமை இருக்கிற பூமியே புதிய பூமி. அப்படி ஒரு புதிய பூமியை படைப்பதற்கு மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். செயலே சிறந்த சொல் என்கிறார் கீவ விடுதலை புரட்சியாளர் சேகுவேரா அவர்கள். சொல்லுக்கு முன் செயல் என்கிறார் என் உயிர் அண்ணன் எங்கள் அன்பு தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அப்படி இங்கே எல்லா சுவற்றிலும் சுத்தம் சுகம் தரும் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இறங்கி கூட்டுவதுதான் யார் என்று தெரியவில்லை. சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்று தமிழ் மறையில் நமது மூதாதை வள்ளுவ பெருந்தகை சொன்னது போல எல்லோரும் சொல்லுகிறார்கள், ஊழலை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம், ஏழ்மையை ஒழிப்போம், எல்லாம் சொல்லுகிறார்கள். அதை செய்வது யார்? மாற்றம் என்பது எங்கிருந்து வரும்? எனக்குள் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாத நான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. இந்த உலகத்தை எப்படி நான் பார்க்க விரும்புகிறேனோ, இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேனோ, அந்த மாற்றம் என்னிலிருந்துதான் தொடங்க வேண்டும். அப்படித்தான் எளிய மக்களின் பிள்ளைகள் நாங்கள் ஒரு மாற்றத்திற்கான ஒரு அரசியல் புரட்சியை முன்னெடுக்கிறோம். இது புரட்சி புரட்சி என்று சொல்கிற போது, புரட்சி என்கிற வார்த்தை வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தை என்று எல்லோரும் நினைக்கக்கூடும். இது ஒவ்வொரு மனிதனும் அன்றாடம் வாழ்க்கையில் நிகழ்த்தக்கூடிய ஒன்று. தந்தை பெரியார் அவரிடத்திலே புரட்சி என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். வெறுங்காலோடு நடந்த நாம் செருப்பு போட்டு நடப்பது புரட்சி. அப்படி என்றால் செருப்பு போட்டு நடப்பது புரட்சி என்றால் அந்த செருப்பை தைத்து கொடுத்தவன் புரட்சியாளர். இதுதான் இங்கே இருப்பது. கடும் பாறைகளை உடைத்து நாம் நடந்து செல்வதற்கு பாதை செய்து கொடுப்பவன், அந்த செயல் புரட்சி செய்து கொடுப்பவன் புரட்சியாளர். தாடி முடியுமாக இருக்கிற நம்மை அதை வெட்டி அழகுபடுத்தி அனுப்புகிற செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளர். அடுக்கு வேட்டியும் சட்டையுமாக இருக்கிற நம்மை அதை வெளுத்து வெள்ளையாக்கி கொடுக்கிற செயல் புரட்சி செய்கிறவன் புரட்சியாளர். நாளொன்றுக்கு எத்தனை புரட்சியாளர்களை நாம் எளிதாக கடந்து போகிறோம் என்பதை என் இனிய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது ஒரு புரட்சி. பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி, இல்லை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையாக நின்று பணியாற்ற வேண்டும், தொண்டாற்ற வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்கிற எளிய மக்களும் இந்த நேரத்திலே அரசியல் செய்துவிட முடியும் என்று நிரூபிக்கிறதற்கு போராடுகிறதே, அதுவும் ஒரு மாபெரும் புரட்சி. பணம் இருப்பவன் தான் தேர்தலில் நிற்க முடியும், வெல்ல முடியும், பதவிக்கு வர முடியும், நாட்டை ஆள முடியும் என்றால் இந்த நாட்டில் பணநாயகம் இருக்குமா, மாண்புமிக்க ஜனநாயகம் இருக்குமா என்பதை அறிவில் சிறந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு வாக்குக்கு பணத்தை கொடுத்து ஒரு தேர்தலில் 100 கோடி 200 கோடியை முதலீடு செய்து தேர்தலில் வெற்றி பெற்று பதவிக்கு வருகிற ஒருவர் மக்களுக்கு சேவை செய்வாரா? பணத்தை
பணத்தை முதலீடு செய்கிற முதலாளி மக்கள் சேவைக்கு வருவானா, தன் லாப தேவைக்கு வருவானா என்பதை என் அன்பு உறவுகள் சிந்திச்சு பார்க்கணும். நூறு கோடியை முதலீடு செய்யறவன் 5 ஆண்டு காலத்துக்குள்ள 1000 2000 கோடி அதை எப்படி பெருக்குவது, எப்படி சம்பாதிப்பது, அதான் சிந்திப்பான். மக்களுக்கு சேவை செய்வதற்கு எதுக்கு பணம்? மக்களே தர்றான். அவன் பயன்படுத்துற மின்சாரத்துக்கு காசு அவன் கட்டிடுறான். கல்விக்கு காசு. நான் படிச்சுட்டேன், படிச்சு முடிச்சுட்டு வந்து இப்ப வேற வேலை பார்க்கிறேன். ஆனாலும் நான் கல்விக்கு காசு கட்டிக்கிட்டு இருக்கேன். வரி, மருத்துவத்துக்கு வரி, காசு கட்டிடுறேன். எல்லாவற்றுக்கும் என்கிட்ட பணத்தை அரசு பெற்றுக் கொள்கிறது. அதுபோக தனியார் முதலாளி இடத்திலே ஒரு மனிதனின் அடிப்படை உரிமையான கல்விக்கு நான் பணம் கட்டி படிக்கிறேன். இது எவ்வளவு பெரிய முரண், எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். நான் மருத்துவத்துக்கு காசு கட்டிடுறேன், ஆனாலும் தனியார் மருத்துவமனையில பணம் கட்டி மருத்துவம் பார்த்துக்கிறேன். நான் சாலை வரி கட்டிடுறேன். என்னுடைய மகிழ்வுந்து என்னுடைய காரை நான் வாங்கும் போது 3 லட்சம் ரூபாய் வரி கட்டிருக்கேன். சாலை வரி, ரோடு டாக்ஸ் 3 லட்சம். அது போக 50 கிலோமீட்டர் கடந்து போக 50 ரூபாய் கப்பம் கட்டுறேன். நான் கேட்டேன், 3 லட்சம் ரூபாய் அதுல சாலை வரி எடுத்திருக்கிறியே, அது எந்த சாலையில நான் ஓட்டுறதுக்கு எடுத்திருக்கேன்? அந்த சாலையை காட்ட அதுல ஓட்டிக்கிறேன். பதில் இல்லை. இந்த அமைப்பு முறையே தப்பு. இந்த முறையே தப்பு. ஊழலை ஒழிக்கிறேன், லஞ்சத்தை ஒழிக்கிறேன். அது கேட்கும் போது இனிப்பா இருக்கும். இவங்க எல்லாரையும் ஒழிச்சாதான் இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அமைப்பு தப்பு. கல்வி தனியா இருக்கு, மருத்துவம் தனியா இருக்கு. கல்வி நிறுவனங்களுக்கு வரி விலக்கு, டாக்ஸ் கிடையாது. கல்யாண மண்டபத்துக்கு வரி கிடையாது. மருத்துவமனைக்கு, மருத்துவ கல்லூரிக்கு வரி கிடையாது. ஒரு மருத்துவ கல்லூரி மாணவன் அந்த இடத்தை வாங்கி படிக்க 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் கொடுக்குறான். அதுக்கு வரி இல்லை. ஆனா யாரு காசுல படிக்கிறான்? இந்த மாணவன் நினைக்கிறான், நான் 50 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த மருத்துவ படிக்கிறதுக்கு இடம் வாங்கி படிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். இவன் கொடுக்கிறது அந்த கல்லூரியின் உரிமையாளருக்கு. ஆனா யாரு காசுல படிக்கிறான்? ஒவ்வொரு மாணவனும் உழைக்கும் அடித்தட்டு மக்கள், அன்னாடங்காட்சி மக்கள் 7 லட்சம் ரூபாய் அரசு கொடுக்குது ஒரு மாணவனுக்கு. அது யாரு காசு? எங்க காசு, யாத்தாலப்பன் காசு, அண்ணன் தம்பி காசு. எங்க காசுல படிச்சுட்டு எங்களுக்கு வைத்தியம் இல்லை. இவர் படிச்சுட்டு ஜப்பானுக்கு போயிருவாரு, அமெரிக்காவுக்கு போயிருவாரு, ஆஸ்திரேலியாவுக்கு போயிருவாரு. ஊசி போட வர மாட்டாரு. இது ஒரு தேசம். கல்யாண மண்டபத்துக்கு எதுக்கு வரி விலக்கு? எதுக்கு வரி விலக்கு? எந்த திருமண மண்டபம் இலவசமா கொடுக்குறான்? எவனாவது ஒருத்தன் இந்த நாட்டுல ட்ரஸ்ட்னு ஆரம்பிச்சானா வரி வைக்கிறான். ஐயோக்கியப்பன்னு அர்த்தம். கல்யாண மண்டபம் கட்டுறவன் இந்த எல்லாருமே ஏமாத்துறான்னு அர்த்தம். இவர்களை எல்லாம் பணத்தை இஷ்டத்துக்கு நீ சம்பாரிச்சுக்கன்னு விட்டுட்டு அரிசி வரி, உப்பு வரி, பால் வரி, எண்ணெய் வரி, செருப்பு வரி, சட்ட வரி, அத்தியாவசிய பொருட்களா மக்களின் வாழ்க்கைக்கு அன்றாட தேவைகள்ல குடிநீர் வரி, சாலை வரி, உப்பு வரி, ஊறுகாய் வரி, இதுல கிடைக்கிற காசை வச்சு இந்த நாடு நிர்வாகம் நடக்குது. அப்ப இதுக்கு என்ன வழி? இந்த அமைப்பையே கிழிச்சு தூக்கி துறப்படணும், மாத்தணும். இங்க ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் பயனில்லை. கருணாநிதியை வீழ்த்திட்டு ஜெயலலிதா அம்மையாரை கொண்டு வருவதோ, ஜெயலலிதா அம்மையாரை வீழ்த்திட்டு கருணாநிதியை கொண்டு வருவதோ பயனில்லை. 6 நூற்றாண்டுகளாக தான் நடந்தது. ஐயா கலைஞர் சேலை கட்டின வேட்டி கட்டின ஜெயலலிதா, இவருக்கு இது சேலை கட்டின கருணாநிதி. பெரிய மாற்றம் இல்லை. பிஜேபி அது காவி கட்டின காங்கிரஸ், இவன் கலர் கட்டின பிஜேபி. 2 பேருக்கும் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. என்ன தத்துவ மாற்றம் இருக்கு? அங்கேயும் ஊழல், இங்கேயும் ஊழல், அங்கேயும் லஞ்சம், இங்கேயும் லஞ்சம், அங்கேயும் பஞ்சம், இங்கேயும் பஞ்சம், அங்கேயும் இருட்டு, இங்கேயும் இருட்டு, அங்கேயும் திருட்டு, இங்கேயும் திருட்டு. 2 ஒண்ணுதான். ஒரு மாற்றத்தையும் காண முடியாது. ஐயா கலைஞர் வரும்போது ஆத்துமணல் அல்லலையா? ஐயா ஸ்டாலின் பேசுறாங்க, ஐயா கேசி பழனிசாமி உட்கார வச்சுக்கிட்டு, நாங்கள் ஆத்துமணலை அள்ளுவதை நிறுத்தாவிட்டால் கடுமையாக போராடுவோம் என்று. யாரு? நீங்க அள்ளக்கூடாது, நாங்க தான் அள்ளுவோம். நீங்க எப்படி அள்ளலாங்கிறது போல இருக்கு. யார வச்சுக்கிட்டு பேசுறது? கொள்ள வள்ளையா அள்ளி லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிச்சது நீங்க தான்.
என் மண்ணின் வளத்தை எல்லாம் சுரண்டி கொளுத்தது நீங்க தான். இந்த இரண்டு பெரும் கட்சிகள் ஆட்சிகள். ஆட்சி மனவது வெறும் மனதா? என் மண்ணின் வளம் என் மக்களின் சொத்து, அது தனிப்பெரும் முதலாளிகள் சுரண்டி கொளுத்து பெருத்து போய் நிற்கிறார். தடுக்க ஒண்ணும் இல்ல, யாரும் இல்ல. அல்ல வர்றதுக்கு முன்னாடி பாக்குறது, மக்களுக்கு 200-300 கொடுத்துறது, ஊருக்கு ஒரு கோயிலுக்கு ஒரு 10 லட்சத்தை கொடுத்துறது, 15 லட்சத்தை கொடுத்துறது. அதோட பாவப்பட்ட மக்கள் இதை மண்ணு தானே அள்ளிட்டு போறான்னு வாழ்க்கையை அள்ளிட்டு போறான், எதிர்கால வளத்தை அள்ளிட்டு போறான், அடுத்த தலைமுறையின் வாழ்க்கையை அள்ளிட்டு போறான். அதை பத்தி கவலை இல்லை. என் அன்பு மக்களே, என் அருமை சொந்தங்களே, ஆத்து மணலை அள்ளிக்கொண்டு போற லாரியில சொட்டு சொட்டா தண்ணி விழுகுதே, ஒரு லாரியில மட்டும் 2000 லிட்டர் தண்ணீர் போதுங்கிறான். அந்த சொட்டு சொட்டா விழுகிற தண்ணீர் தண்ணீர் அல்ல, என் தாய் மண் வடிக்கிற கண்ணீர். என் அன்பு மக்களே, என்னை அள்ளிக்கொண்டு போறான், சுரண்டி கொண்டு போறான். 2 பக்கமும் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீர்களே, எதிர்காலத்துல தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்க? குடிக்க குளிக்க விளைய வைக்க சோறுக்கு நீருக்கு என்ன பண்ணுவீங்க என்று என் தாய்மண் கதறி வடிக்கிற கண்ணீர். என் அன்பு சொந்தங்களே, அதை எவனும் சிந்திக்கல. ஆறு செத்து போச்சு, மரம் செத்து போச்சு, ஏரி செத்து போச்சு, எதை பற்றி யோசிக்கல. அதுதான் சொல்றாங்க, அரசியல்வாதிகள் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பார்கள், தலைவர்கள் தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள் என்று. அடுத்த தலைமுறை பற்றி சிந்தித்த தலைவன் இந்த நாட்டில் பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்கள், கக்கன் அவர்கள். அடுத்த தலைமுறை பற்றி சிந்திச்சார். எனக்கு கிடைக்காத கல்வி என் பிள்ளைகளுக்கு கிடைச்சிடணும்ப்பா, எப்படியாவது என் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டா அவங்க வளர்ந்து இந்த நாட்டை காப்பாத்திடுவாங்க என்று நினைச்சாங்க. பிச்சை உயிலும் கற்கை நன்றே என்ற அறிவு மூதாட்டி அவை வாடினான். அவன் மதியான ஒரு சோறு போட்டு படிக்க வைக்கிறதுக்கு காசு இல்ல. ஐயா, இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாது, காசு இல்லைன்னு மக்கள் இயக்கமா மாத்துங்க. ஊருக்கு போய் நெல் அடிக்கிறவன்ட்ட, களத்துல நெல்லை அடிச்சு கொட்டுறவன்ட்ட கோயிலுக்கு ஒரு மரக்கா அளப்பான், ஊர் குடியானவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மரக்கா அளப்பான், இந்த பிள்ளைய படிப்புக்குன்னு ஒரு மரக்கா அளப்பா. அளந்தா மக்கள். காசு இருக்கிறவன் காசு கொடுத்தான், காசு இல்லாதவன் விறக கொடுத்தான், ஒண்ணும் இல்லாதவன் உழைப்பை கொடுத்து சோற ஆக்கி போட்டான் மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு படிக்க. அப்படி படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு. காசு இல்லையே என்று சொன்ன அதிகாரிகள்கிட்ட சொல்றாரு ஒரு தலைவன், காசு இருக்கிறவரை போடுங்க, இல்லைன்னா விடுங்க, நான் ஊரா மக்கள்கிட்ட மடியேந்தி பிச்சை எடுத்துக்கிட்டு வரேன், பிள்ளைகளை படிக்க வச்சிருவாங்கிறாரு. அவன் தலைவனுக்கு ஒரு கனவு இருந்தது. இவங்க எங்க கனவு இருக்கு? இவங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, தமிழர்களை எப்படி ஏனும் ஆளணும். உங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு ஒரு கனவு இருக்கு, எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல எம்மினமும் உயர்ந்து உரிமை பெற்று சிறப்போடு பெருமையோடு வாழணும்ங்கிற கனவு எங்களுக்கு தான். உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நிலத்தை மாற்ற வேண்டும் என்ற கனவு இருக்கு. ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையான மக்களாட்சியை எங்கள் மண்ணில் ஏற்படுத்தணும்னு ஒரு பேராசை இருக்கு. ஊழல் லஞ்சமற்ற நிர்வாகம் எப்படி தருவ? உலகத்தில் எந்த நாட்டில் இல்லை என்று சொல்ல முடியாது. ஒரு சின்ன நாடு டென்மார்க் ஊழல் லஞ்சமற்ற நாடாக இன்னைக்கு இருக்கு. கல்வியில முதன்மையான இடங்கள்ல தென்கொரியா, இன்னைக்கு ஜப்பான், சீனா போன்ற நாடுகள், சிங்கப்பூர் போன்ற நாடுகள்லாம் இருக்கு. அந்த நாடுகள் வரிசையில என் நாடு இல்ல. இன்னைக்கு என் பிள்ளைகள் சீனாவுக்கு மருத்துவம் படிக்க, ரஷ்யாவுக்கு மருத்துவம் படிக்க, அமெரிக்காவுக்கு படிக்க, பின்லாந்துக்கு படிக்க, எல்லா நாட்டுக்கும் போகுது. எதிர்காலத்தில் கனவு இந்த நாட்டின் பிள்ளைகள் எல்லாம் எங்கள் நாட்டுக்கு சிறந்த கல்வி பெறுவதற்கு ஓடி வருகிற காலத்தை உருவாக்க வேண்டும் என்ற கனவு இருக்கு. இலவச அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் ஏங்கி நிற்கிற இழிவான நிலையிலிருந்து என் இன மக்களை உயர்த்துவது, இது ஒரு தன்மான இழப்பு. உலகத்தில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், எந்த இனமும் தன்மானத்திற்கென்று கட்சியோ சுயமரியாதைக்கென்று ஒரு இயக்கமோ கண்டதில்லை. தமிழன் தான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் என்று தன்மானத்திற்கென்று கட்சி வச்சான். தன்மானத்திற்கென்ற இயக்கம் கண்டவன் அவமான சின்னமாக இன்னைக்கு அலைகிறான். சுயமரியாதை இழந்து அவமரியாதையின் அடையாளமாக இருக்கிறார். இதை மாத்தணும். கோட்டை கட்டி ஆண்ட ஒரு இனம் கோணி துணி கட்டி தூங்கி கிடக்குது. அரிசி மாவிலே கோலம் போட்டு ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்கட்டும் என்ற ஒரு பேரினத்தின் பிள்ளைகள் அறப்படி ஒருபடி அரிசிக்கு அல்லாடி கொண்டு நிற்கும். இதை மாற்றணும். அதான் மாற்றணும்.
இந்த இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை நிலையில், வறுமை நிலையில் இல்லாத என் இனத்தின் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, அதுவே எமது கனவு. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என் இந்திய கனவு என்றான். இந்த இந்தியாவே எனது கனவு இந்தியா என்றான் புரட்சியாளர் பகத்சிங். அப்படிப்பட்ட ஒரு நாடை படைக்க வேண்டும் என்பது நமது கனவு, நமது பேராவல். அதை அறிவிச்சிறந்த எனது சொந்தங்கள், என் அன்பு தம்பி தங்கைகள், இதை ஆழமாக புரிந்து கொண்டு ஒரு மாற்று அரசியலுக்கு நீங்கள் துணை நிற்கணும். தூய அரசியல் இந்த நிலத்தில் தொடங்குவதற்கு, உருவாவதற்கு நீங்கள் வழிவகுக்கணும். இது யாருடைய வேலை, இது யாரோ ஒருவர் செய்யற வேலை என்று எல்லோரும் ஒதுங்கி போவதுதான் இந்த நாட்டுக்கு பிரச்சனை. இது ஏன் வேலை? உங்க வேலை, நம்ம ஒவ்வொருவருடைய வேலை. எத்தனை காலத்துக்கு இந்த அரசியலை சகித்துக் கொண்டிருக்க போறீங்க? தேர்தல் வரும், காசை கொடுத்து அப்படியே வாக்கு வாங்கிட்டு பதவிக்கு வந்துருவாங்க. மறுபடி தேர்தல் வரும், அந்த 5 ஆண்டு காலத்துல அடிச்சு வச்சிருக்க, கொள்ளை அடிச்சிருக்க பணத்துல மறுபடி வாக்குக்கு பணம் கொடுத்து வந்துருவாங்க. இது இந்த விடுதலை, இந்த சுதந்திரத்திற்கு, இந்த ஜனநாயகத்திற்கா நமது முன்னோர்கள் போராடினாங்க. இது ஒரு அவமானம். அமெரிக்காவில் தேர்தல் நடந்தது, ஓட்டு காசு கொடுத்தானா? இப்படியா போட்டான்? 2 பேரும் நேருக்கு நின்று பேசினா, நான் வந்தா என்ன செய்வேன், நீ வந்தா என்ன செய்வ, மக்கள் யார் வந்தா நல்ல செய்வான்னு சொன்னா வாக்கு செலுத்துறான், வென்றுட்டான். இப்படியா? அவ்வளவு மக்கள் காசு. இவன் நினைக்கிறான் ஆரத்தி தட்டு எடுத்தா அதுல 200 ரூபாய் போடுறான்னு. ஒன்ட்ட பறிச்சா காசு தான் திருப்பி போடுறான். ஒன்ட்ட 2 லட்சம் ரூபாய் பறிச்சுட்டு 200 ரூபாய் போடுறான். கூட்டத்துக்கு போய் நின்னா 200 ரூபாய் கொடுப்பாங்க அப்படின்னு. அது போன தடவை தேர்தலில், சட்டசபை தேர்தல் நடக்கும்போது 2016 அம்மையார் ஜெயலலிதா ஒரு இடத்துல இருந்துக்குருவாங்க, மக்களை கூட்டி கொண்டு அடுக்குவாங்க. அப்போ ஒரு தம்பி எழுதுறான், அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க, என்ன கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க, கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்க. கூட்டிட்டு போனா 200 ரூபாய், கூட்டிட்டு வந்து தூக்கிட்டு போனா 2 லட்சம் ரூபாய். இப்படி ஒரு நாடு, இப்படி ஒரு ஆட்சி நிர்வாகம், இதையும் சகித்துக் கொண்டு அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவன் அதை சகித்துக் கொள்கிறான். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்பவன் அடிமையாகிறான். அப்படி சகித்து அவன் திருடிட்டானே, யாரப்பா திருடல, அவன் லஞ்சம் வாங்கிட்டானே, இனி யாரப்பா வாங்கல, இவன் எவப்பா நல்லவன், இப்படி சகித்து என் மக்கள் அடிமையாகி போனாங்க. இதை மாற்றணும். அடிமை, வறுமை, அறியாமை, தீண்டாமை, இவை அனைத்தையும் ஒழிக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதனின் கடமை. அதை புரிந்து கொண்ட என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், என் அருமை பெற்றோர்கள், எங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் இன உறவு மக்கள், எளிய மக்களின் பிள்ளைகள், எங்களுக்கு வாக்கு தந்து வலிமை மிக்க ஒரு அரசியல் ஆற்றலாக எங்களை மாற்றணும். கேட்க உனக்கு நாதி இருக்குதா? நம்ம ஒரு நாதியற்ற அடிமை இனத்தின் மக்கள். எவன் கேட்டா? யாரு கேட்டா? ஜல்லிக்கட்டு நடத்த முடியல. அது காரணம் யாரு? ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை சுட்டு போட்டான் சந்திரபாபு நாயுடு, அந்த மாநிலத்தில் முதலமைச்சர். 20 பேர் தமிழர்களை காட்டுக்குள்ள சுடுறமே. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கொதிநிலை, ஒரு கொந்தளிப்பு, ஒரு அரசியல் போராட்டம் உருவாகும், ஒரு நெருக்கடி உருவாகும், ஒரு சிறிய அச்சம் கூட வரலையே. தமிழ்நாட்டில் இருக்கிற அதிகாரம் அரசு தமிழனுக்கானது அல்ல. அது அவன் நல்லா தெரியும். எத்தனை பேர் இங்க வந்து தொழில் நடத்துறான், நம்ம மாநிலத்தை சார்ந்தவன், எத்தனை லட்சம் மக்கள் அங்க வாழ்றாங்க, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழல் உருவாகுமே, ஒரு அச்சம் வரல. என்ன குற்றம் செஞ்சா? செம்மரக்கட்டையை வெட்ட வந்துட்டான், வெட்டிட்டான். ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையா என்று கேட்க ஒருத்தர் இல்ல வந்துட்ட. இது ஒரு நாடு, இந்த நாட்டில் இருக்கிற வளங்கள் மக்களுக்கானதானே. மக்களை கொண்டு மரக்கட்டை காப்பாற்ற என்னடா நாடு, என்னடா அரசியல் என்று எவனும் கேட்கல, யாரும் கேட்கல. இந்த நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு சின்ன வருத்த கண்டனம் பதிவு செய்யல. இந்த நாட்டின் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா, அது ஒரு கொடுஞ்செயல், அது கண்டிக்கத்தக்கது. ஆந்திர அரசு உடனடியாக வருத்தம் தெரிவிக்கணும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இடைக்கால பணி நீக்கம் செய்யணும், ஒரு வார்த்தை பதிவு செய்யல.
நாதியற்ற இனர் கூட்டமா இந்த நின்றுச்சு. ஒரு கையாகல யோசிச்சு பாரு. ஆந்திராவில் கோதாவரி நதியில குளிக்க வரலாம், புனித நீராட வரலாம். அந்த நெரிசல சிக்கி 29 பேர் செத்தான். 6 மணி நேரத்தில் நரேந்திர மோடி வருத்தம் தெரிவிக்கிறார். கேரளாவில் கோயில் திருவிழாவோட பட்டாசு வெடிச்சத்துல அந்த வெடி விபத்துல சிக்கி 100 பேர் காயம்பட்டா, சில பேர் இறந்து போனா. தனி விமானத்துல வந்து வருத்தம் தெரிவிச்சு மருத்துவமனையில பார்த்து வருத்தம் தெரிவிச்சு கவலை தெரிவிச்சுட்டு போறார். அப்புறம் அங்க வடக்க வாரணாசியில இதே மாதிரி கோயில் நிகழ்வுல குடிக்க வந்த இடத்துல சிக்கிட்டான். திருவிழாவில் நெரிசல சிக்கிட்டான். பாலம் இடிஞ்சு உள்ள போதுன்னு தகவல் வந்தோடனே முண்டி அடிச்சு ஓடுனதுல செத்து போயிட்டான். அடுத்த அரை மணி நேரத்தில் வருத்தம் தெரிவிக்கிறார். உடனடியா இந்திய பிரதமர் வருத்தம் தெரிவிக்கிறார். இவர்களுக்கெல்லாம் வருத்தம் தெரிவிச்சு இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் எங்க சாவுக்கு ஏன் தெரிவிக்கல? எங்களுக்கு நாதி இல்லை. மீனவன் இன்னைக்கு வரைக்கும் படகு பறிச்சு வச்சுக்கிட்டு இருக்கான். சிங்களவன் நம்மளை பிடிச்சி 100கணக்கான பேரை சிறையில போடுறான், அடிக்கிறான், சித்திரவதை செய்யறான், எல்லாம் தாண்டி வந்தா அடிப்பங்குடாங்கிறான், சொல்றான். எல்லா வேலையும் நடக்குது. அறிவார்ந்த மக்கள், படித்த இளைஞர்கள், மீனவன் படகு எப்படி வாங்குவான்? எப்படி வாங்குவான்? வங்கியில கடன் பெற்று முதலாளிகிட்ட வட்டிக்கு வாங்கி அது 10 லட்சம் 20 லட்சத்தை போட்டு ஒரு படகை வாங்கி சிறுக சிறுக மீனை பிடிச்சி கடனை கட்டிடலான்ட்டு அந்த படகை வாங்கிட்டு போறான். அந்த படகை பிடிச்சு வச்சுக்கிறான். தன் நாட்டு சொந்த நாட்டு குடிமக்களின் படகை திருப்பி வாங்கி கொடுக்க வக்கத்தை நாடு அந்த இலங்கை அரசுக்கு போர்க்கப்பல் பரிசு கொடுக்குது. யார் காசுல? செத்து விழுகிற மீனவன் காசுல, சிறைக்குள் இருக்கிற மீனவன் காசுல, ஏன் காசுல? உங்க காசுல. இதெல்லாம் ஒரு வேடிக்கை அல்ல. கேட்க நாதி இல்ல. இந்த தெருவில் ஓட்டு ஒரு நாயை அடிச்சா கூட ஏன் அந்த நாயை அடிக்கிறான்னு கேட்க 4 பேர் இருக்கான். ஆனா இதே வீதியில ஒரு தமிழன் அடிச்சா ஏன் அடிக்கிறான்னு கேட்க ஒருத்தன் இல்லை. நல்லா அடின்னு சொல்லத்தான் ஆள் இருக்கு. இதை புரிந்து கொண்டு அரசியல் செய்யணும். சும்மா ஜெயலலிதா வாழ்க, கருணாநிதி வாழ்கன்னு கார்ல விழுகிறது, சோறு தரையில சோறை போட்டு மண்ணில் சோறு திங்கிறது. மாரியத்தா கோயிலுக்கு அங்காளம்மன் வந்து பண்ணாரியம்மனுக்கு கும்பாசி எடுக்கிறது, பூமாரி எடுக்கிறத விட ஜெயலலிதாவுக்கு தூக்கிட்டு போறப்போ பால் குடமும் இந்த இதுவும் தான் அதிகமா இருக்குது. முன்னாடி மண்ணில் சோறு போட்டு தின்னு, அப்ப மொசைக்கில் போட்டு தின்னுட்டு இருக்கான். கொடுமை. ஜெயிலுக்கு போனாலும் பால் குடம் எடுக்கிறான், மருத்துவமனைக்கு போனாலும் பால் குடம் எடுக்கிறான். கால கொடுமை, கால கொடுமை. எல்லாம் இதையெல்லாம் மானங்கட்ட செயல். மானம் இருக்கிறவன் செய்கிறதா ஒரு தமிழனா? தன்மானத்துக்காக உயிரை விட்ட ஒரு இனத்தின் கூட்டமா? இதை மாற்றுவதற்கு அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் எழுச்சியும் புரட்சியுமாக எழுந்து வரணும். ஒவ்வொரு வாக்கும் வலிமை மிக்க ஆயுதம். புரட்டி போடுவதற்கு தயாராகணும். ஊழல், லஞ்சம், பசி, பஞ்சம், கொடுமை, இந்த அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், சாதிய இழிவு, தீண்டாமை எல்லாவற்றையும் மாற்றி போடுகிற ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்புவதற்கு இளைய தலைமுறை பிள்ளைகள் எழுந்து வரணும். அதை புரிந்து கொண்டு ஏதோ தேர்தல்னா வாக்க வைக்கிற சந்தைன்னு நினைச்சுக்கிட்டு கூடாது. 5 ஆண்டு கால எதிர்காலத்தை, அடுத்த 5 ஆண்டு காலத்தை தீர்மானிக்கிற சிந்தனை என்பதை புரிந்து கொண்டு வாக்கு செலுத்தணும். என் அன்பிற்குரிய மக்கள், வீடுகள்ல எத்தனை விளக்கு, எந்த விளக்கும் தன்னை வருத்தி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்தை தருவதில்லை. உங்கள் பிள்ளைகள் சின்னமாக ஏந்தி வருகிற மெழுகுவர்த்தி தான் தன்னையே உருக்கி கொண்டு வருத்தி கொண்டு உலகத்திற்கு வெளிச்சக்கேற்று தருகிற தியாகத்தின் அடையாளம், ஈகத்தின் அடையாளமாக இருக்குது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். எத்தனை நாளைக்கு ரெட்டலை, எத்தனை நாளைக்கு இந்த உதயசூரியன்? அதான் போட்டாச்சு, ரொம்ப நாளா போட்டாச்சு. என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க? என்ன மாற்றம் நடந்துற போகுது? என்ன மாற்றம் நடந்துற போகுது? அடிச்ச கொள்ளையில கொஞ்சம் காசு கொடுத்துட்டு பாருங்க, மறுபடியும் பதவிக்கு போயிட்டு மறுபடியும் கொள்ளையடிச்சு. என்ன வந்திருக்கு? எல்லாம் சீம கருவேல முள்ளு. அதை பேத்தெடுக்க துப்பு இல்லை. சீம கருவேல மரம் ஆழத்துல 40 அடி, அகலத்துல 40 அடி தண்ணீரை உறிஞ்சிருவேன்றான். ஆழத்துல 40 அடியும் அகலத்துல 40 அடியும் தண்ணி உறிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு நிலத்துல? இது பத்தலைன்னா காற்றில் மிதந்து வருகிற ஈரப்பதத்தை உறிஞ்சிருங்கிறான். அப்புறம் அந்த ஈரப்பதம் போய் தான் மேகமா மாறி குளிர்ந்து மழை பெய்யணும். அப்ப அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சிருச்சுன்னா மழை எப்படி பெய்யும்? இந்த சீம கருவேல மரத்தை அகற்ற முடியலையே. இவ்வளவு பெரிய அதிகாரம், இவ்வளவு பெரிய வலிமை எதற்கு?
யூகலிப்டஸ் மரம் சமூக நல கேடுகளை கொண்டாந்து சமூக நல காடுன்னு நட்டு வச்சுட்டு போயிட்டா. அது இதேதான், ஆழத்துல 40 அடி அகலத்துல 40 அடி எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டா. ஒண்ணு இல்ல, மண் இல்ல, மலை இல்ல, காடு இல்ல, நீர் இல்ல, எல்லாம் உறிஞ்சு தின்னாச்சு. இப்ப நீங்களும் நானும் கூட ஒரு உயிர் இல்ல, உனக்கு ஒரு ஓட்டு, அவ்வளவுதான் அவ்வளவுதான். அதுவும் நீ போட்டா போடு, போடலைன்னா போ. அவனே கதவை சாத்திக்கிட்டு அழுத்திக்கிறான். என்னவோ ஒண்ணு, படித்தவர்கள், கற்றறிந்த அறிஞர்கள், அறிவில் சிறந்த ஒரு எல்லாரும் கூடி நிக்கிறீங்க. யோசிச்சு சிந்திச்சு வாக்கு செலுத்துங்க, வாக்கு செலுத்துங்க. இல்லைன்னா மறுபடியும் ரெட்டலைக்கும் உதயசூரியனுக்கும் போட்டு எங்களுக்கு வாக்கரிசி போட்டு போங்க. பல காலமா இதையே செஞ்சு செஞ்சுதான் சகிக்க முடியாம உங்க பிள்ளைங்க நாங்க வந்து முச்சம் நின்று கத்திட்டு கிடக்குறோம். நீண்ட காலமா எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியல. எனவே அன்பிற்குரிய மக்கள், இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து ஓடி வருகிற உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தந்து வலிமை மிக்க அரசியல் இயக்கமாக மாற்றுங்க. இந்த மண்ணிலே அரவக்குறிச்சி தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு இளவல் அரவிந்த் குருசாமிக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்தவனை வெற்றி பெற செய்யும். வேளாண்மையை விட்டுவிட்டு வெளியேறி கொண்டிருக்கிற இந்த நிலத்திலே, தொலைதூர தேசத்திலே 3 லட்சத்திற்கு குறையாம சம்பளம் வாங்கி கொண்டிருந்த பிள்ளை தன் மண்ணையும் மக்களின் நேசித்தனால வேளாண்மையை விட்டு வெளியேறக்கூடாது, இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஓடி வந்து எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வாருடைய வழியிலே இயற்கை வேளாண்மையை செய்து கொண்டிருக்கிற என் தம்பி அரவிந்த் குருசாமிக்கு என் அன்பிற்குரிய மக்கள் வாக்கு தந்து அவனை வெற்றி பெற செய்ய வேண்டும். அவனுடைய வெற்றி நாம் தமிழர் கட்சியின் வெற்றி அல்ல, உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய மக்களின் வெற்றி. நம்பிக்கையோடு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல அரசியலை, நல் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று துடிக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களுக்கு கிடைக்கிற வெற்றி. எனவே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள், நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீர்கள், நிற்கிற பிள்ளைகளின் எண்ணத்தை புரிந்து கொண்டு எண்ணத்தை பார்த்து வாக்கு தாருங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும், நமது அரசு அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.